ஒரு விவசாயி கிட்ட வயசான கழுதை இருந்துச்சு. இந்த கழுதை அந்த ஊர் கிணற்றுல தவறி விழுந்துரும். இந்த விவசாயியும் அந்த ஊர் மக்களும் அந்த கழுதையை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. கடைசி அவங்க எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? சரி, கழுதைக்கு வயசாகி போச்சு, இந்த கிணத்து மேலே நம்ம மண்ணை கொட்டிடுவோம், அது அதுலேயே செத்து போகட்டும் சொல்கிற அந்த தீர்மானத்தை எடுத்து எல்லாரும் மண் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மண் கழுதை மேலே வந்து விழவில்லை. இந்த கழுதை லைட்டாக உதறி கொடுக்குது. உதற இந்த மண் கீழே போகுது. இந்த கழுதை அந்த மண் மேலே ஏறி நிற்க ஆரம்பிக்குது. இப்படியே மண் கொட்ட 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 கடைசி கழுதை என்ன பண்ணுது, மேல் மட்டத்தை வந்தோடனே அந்த கிணற்றிலிருந்து வெளியே வந்துடுச்சு. இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அநேக நேரம் உங்களை நோக்கி வருகிற எதிர்மறையான காரியமாக இருக்கட்டும், பழி சொற்களாக இருக்கட்டும், துர்ச்செயல்களாக இருக்கட்டும், தூசணமான வார்த்தைகளாக இருக்கட்டும், எதுக்குமே செவி சாய்க்காம அந்த மண்ணை அது உதறி போட்டது போல நீங்களும் அந்த காரியங்களை உதறி போட்டுட்டு முன்னோக்கி செல்ல வழி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கும். ஸோ வேதம் நமக்கு அதான் கற்றுக் கொடுக்குற, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஸோ தேவ மனுஷங்க எவ்வளோதான் சவால்களை சந்திச்சாலும் கர்த்தரை நோக்கி முன்னோக்கி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த இடத்துலையும் முடங்கி போக மாட்டாங்க. ஸோ கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென்.